அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இந்த முபாரக்கான மாதத்தில் நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான் முபாரக்கான மஜ்லிஸில். அதுக்கே நம்ம அல்லாஹ்க்கு முதல்ல சுக்ர் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், லஇன் ஷக்கரத்தும் லஅஸீஸன்னகும், நீங்கள் எனக்கு சுக்ர் செய்யுங்க, நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தரேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஆனால் நம்ம அவனுக்கு சுக்ர் செய்கிறத மறந்துட்டு அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன நியமத்துக்களை கொடுத்துருக்கிறான், அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க, அவனுக்கு எப்படி செல்வ செழிப்பாக இருக்காங்க, அல்லாஹ் நமக்கு இப்படி தரலையேன்னு சொல்லி நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு சுக்ர் செய்யுங்க, நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தரேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆகவே நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமாக சுக்ர் செய்யணும். சுக்ர் செஞ்சோன்னு சொன்னாலே அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய நியமத்தை அதிகப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த நிகழ்வுடைய ஆரம்பமாக கிராத் ஓதுவதற்கு இரண்டாவது முறாவை சார்ந்த ஃபாசில் ஹாசாவை நான் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تعثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்தபடியாக கீதம் வாசிப்பதற்காக மூன்றாவது முறாவை சார்ந்த அஃப்ரான் ஹாஃப்ஸா நமக்கு மத்தியில் கீதம் வாசிப்பார். السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு நாள் வாழ்விலே வர வேண்டும் நேரிலே மதீனாவின் மண்ணிலே மஹமூதர் முன்னிலே. அந்த நாளும் கலியுமா எங்கள் லாபல் தனியுமா, அந்த நாளும் கலியுமா எங்கள் லாபல் தனியுமா. ஒரு நாள் வாழ்விலே வர வேண்டும் நேரிலே மதீனாவின் மண்ணிலே மஹமூதர் முன்னிலே. இறைவன் வார்த்தையை ஏற்ற இறைய தூதரே, வறுமை வாழ்க்கையை தினமும் இனிமை கொண்டவர். இறைவன் வார்த்தையை தினமும் இறைவன் வார்த்தையை ஏற்ற இறைய தூதரே, மறையை வாங்கியே தந்த நபிகள் நாதனே, உம்மியாக வந்துரைத்த உம்மியாக வந்துரைத்த உத்தம நபியை, உலக மாதர் உணர்வினில்லே உரைந்திட நபியை, திலகமான மனிதனுக்குள் திகழ்ந்திடும் நபியை. ஒரு நாள் வாழ்விலே வர வேண்டும் நேரிலே மதீனாவின் மண்ணிலே மஹமூதர் முன்னிலே. அந்த நாளும் கலியுமா எங்கள் லாபல் தனியுமா, அந்த நாளும் கலியுமா எங்கள் லாபல் தனியுமா. ஒரு நாள் வாழ்விலே
வர வேண்டும் நேரிலே மதீனாவின் மண்ணிலே மஹமூதர் முன்னிலே வாழ்ந்து காட்டியை பிறரை வாழ சொன்னவர் வறுமை வாழ்க்கையை தினமும் இனிமை கொண்டவர் வாழ்ந்து காட்டியை பிறரை வாழ சொன்னவர் வறுமை வாழ்க்கையை தினமும் இனிமை கொண்டவர் பத்ரை வென்ற பழையரசை பத்ரை வென்ற பழையரசை பகம்பரை காசி கோலம் கண்மணியை காத்தமுன் நபியே கஸ்தூரி மனம் மலரும் தங்கள் மேனியை ஒரு நாள் வாழ்விலே வர வேண்டும் நேரிலே மதீனாவின் மண்ணிலே மஹமூதர் முன்னிலே அந்த நாளும் கலியுமா எங்கள் லாபத்தனியுமா அந்த நாளும் கலியுமா எங்கள் லாபத்தனியுமா ஒரு நாள் வாழ்விலே வர வேண்டும் நேரிலே மதீனாவின் மண்ணிலே மஹமூதர் முன்னிலே காணவில்லையே என் நாட்டம் ஓயவில்லையே காயமாகுதே என் நாவல் தீரவில்லையே காணவில்லையே என் நாட்டம் ஓயவில்லையே காயமாகுதே என் நாவல் தீரவில்லையே பாரிஜாத பூமுகமே பாரிஜாத பூமுகமே பூமை போற்று புனிதமே உம்மை தேடி வர நாடி வர நாட்டம் தங்குமா அங்கு வாடி வரும் எந்த மனம் சாந்தமாகுமா ஒரு நாள் வாழ்விலே வர வேண்டும் நேரிலே மதீனாவின் மண்ணிலே மஹமூதர் முன்னிலே அந்த நாளும் கலியுமா எங்கள் லாபத்தனியுமா அந்த நாளும் கலியுமா எங்கள் லாபத்தனியுமா ஒரு நாள் வாழ்விலே வர வேண்டும் நேரிலே மதீனாவின் மண்ணிலே மஹமூதர் முன்னிலே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரபீல் அவல் பிறை தொடங்கியிலிருந்து இன்று வரை தினமும் ஒரு உலமாக்களுடைய பயான்களை நாம் கேட்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம்மளுடைய வாழ்க்கையில் தந்தல் புரிவானாக. ஆமீன். இன்று நமக்கு மத்தியில் உரையாடலுக்கும் நமது பாசத்திற்குண்டான உஸ்தாத் மௌலானா மௌலவி அஃப்லுல் உலமா ஏ அகமது ஃபாயிஸ் சதகி எம்ஏ எம்ஃபில் முதல்வர் மதரசத்துல் ஹசனத்துல் ஜாரியா கம்பம். நமக்கு ஒரு பாசத்திற்குண்டான ஒரு உஸ்தாதும் கூட. இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய உரையை நாம் செவித்தாழ்த்தி அவருடைய கருத்துக்களை நாம் இன்ஷா அல்லாஹ் கேட்போம். இப்போ நமக்கு மத்தியில் உஸ்தாத் அவங்க உரையாற்றுவாங்க. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் துவக்கமாக ஒரு ஸலவாத் பைத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாம் ஆரம்பிப்போம். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா த்வாஹா ரசூலில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் ஸலாத்துல்லாஹ்
وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله صلاة الله سلام الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غم بأهل البدر يا الله بأهل البدر يا الله الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله إلهي نافس الكربا عن العاصين والعطبا وكل بلية ووبا بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وعادينا مولانا محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله أن يخفف عنكم وخلق الإنسان ضعيفا وقال نبينا صلى الله عليه وسلم أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام تدخل الجنة بسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா புகழும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் ஹாத்தமின் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வழிவாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், ஹத்தாபுகள், ஃபுகஹாக்கள், சுஹதாக்கள், இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. கணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய கம்பம் அத்தாயி அரபிக்கல்லூருடைய முதல்வர், மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி
என் தாரிக் அகமது பிலாலி ஹதரத் அவர்களே, இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்களே, என் அன்பான மாணவ செல்வங்களே, தாய்மார்களே, உங்கள் அத்துணை நேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மனித நேயத்தின் மணிமுகடம் எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித நேயம் என்ற தலைப்பை உத்தம பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த இந்த 1500ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வலில் நாமெல்லாம் பேசுவதற்கும் அதை கேட்பதற்குமான வாய்ப்பை வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அன்பானவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை படைப்புகளை இந்த உலகத்தில் படைத்தாலும் எல்லா படைப்புகளுக்கும் மேன்மையான படைப்பை, மனிதனை உயர்ந்த படைப்பாக, மேன்மை மிக்க படைப்பாக படைத்தார். எத்தனையோ படைப்புகள், தாவரங்களிலிருந்து, மரங்களிலிருந்து, உயிரினங்களிலிருந்து, ஊர்வனிலிருந்து, பறப்பவைகளிலிருந்து, இப்படி பட்டியலிட்டே போனால் பல்வேறு படைப்புகளுக்கு மத்தியில் மனிதனை அல்லாஹ் சிறந்த படைப்பாக படைத்ததின் காரணம் மனிதனுக்கான பகுத்தறிவை அல்லாஹ் கொடுத்தார். பகுத்தறிவுனா என்ன? இன்னைக்கு அதான் அறிவு என்பது வேறு, பகுத்தறிவு என்பது வேறு. எந்த நிலையில் எதை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் அதை சிந்தித்துணர்வு செய்ய வேண்டும். இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கதை. இந்த கதையில் என்னென்னா, ஒரு அல்லாஹ்ட்ட துவா கேட்குறார், யா அல்லாஹ் எனக்கு எதையாவது கொடு. உடனே அல்லாஹ் நேரம் வந்துட்டான். அல்லாஹ் வந்துடுவானா? கதைனால என்ன செய்யக்கூடாது, லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. அதான் கதை. கதையில் இருக்கிற கருத்தை மட்டும்தான் பார்க்கணும். இப்படிலாம் நடக்குமா? லாஜிக் பார்க்குற கதை இல்லை. அப்போ அல்லாஹ் வந்துட்டு என்ன உனக்கு வேணும், உனக்கு என்ன வேணும் கேளு. அப்போ அவர் கேட்குறாரு, எனக்கு ஒரு குதிரை வேணும். சரி, குதிரை எப்படி குதிரை? இந்த குதிரை எப்படி இருக்கணும்னா உலகத்திலேயே அதிகமாக வேகமாக ஓடக்கூடிய குதிரையாக இருக்கணும். சரின்ட்டு அல்லாஹ் கொடுத்து ஒரு குதிரையை அல்லாஹ் கொடுத்து, இந்த குதிரையை வச்சுக்க, நீ இந்த குதிரையில் ஏறி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் குதிரை ஓடும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் குதிரை ஓடும். அடுத்து நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்கும் குதிரை தன்னுடைய வேகத்தை கூட்டிக் கொண்டே போகும், ஸ்பீட் ஆகிட்டே போகும். நீ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக தருவான். அப்போ சரி, நல்லா கேட்டு வாங்கிட்டு அது அல்லாஹ் சொல்ற ஓடிக்கிட்டே இருந்தால் நிப்பாட்டுறதுக்கு ஒன்று வேணும்ல, நிப்பாட்டுறதுக்கு ஒன்று வேணும்ல. அப்போ நிப்பாட்டுறதுக்கு என்னென்னா அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, நின்றும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அந்த குதிரையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மனிதனுக்கு ஒரு ஆசை, உலகத்தில் இவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு தான் கிடச்சிருக்குன்னு குதிரையில் ஏறி உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் குதிரை ஓடிச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் வேகமாக ஓடிச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் வேகம். மனுஷனுக்கு ஆசை விடுவான்? அல்ஹம்துலில்லாஹ் 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 வேகம், வேகம்னால் வேகம். காற்றை கிழித்து கொண்டு மின்னலை விட வேகமாக போய்கிட்டே இருந்துச்சு. மலையெல்லாம் ஏறி உச்சிக்கு போயிடுச்சு, மலையின் உச்சிக்கு. இனிமேல் அந்த பக்கம் போகிறதுக்கு வழியே இல்லை. விழுந்த பெரிய பாதாள குழி, கீழே விழுந்தானா ஒரே மவுத்து தான், கீழே விழுந்தானா மவுத்து தான், வேறு வழியே இல்லைன்ற நிலையில் வர்றப்ப இதை நிப்பாட்டுறதுக்கு என்ன சொல்ல மறந்துட்டான். ஒரு வழியை அங்கிட்டு இங்கிட்டு பிடிச்சி அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டான். குதிரை சரியாக அந்த மலையின் உச்சியின் விளிம்பில் போய் நின்றது, உச்சியில் போய் நின்றுச்சு. அப்படியே எட்டி அந்த பள்ளத்தை பார்த்தா எவ்வளவு பெரிய பள்ளம், உளுந்திருந்தால் நம்ம மௌத்தா போயிருப்போம், எலும்பு கூட கிடச்சிருக்காது. அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. என்னங்க ஆகும்? குதிரை ஓடிடும். அப்போ பகுத்தறிவின் சிந்தனை என்ன தெரியுமா?
அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னு நினைச்சான். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா குதிரை ஓடிருன்றதை மறந்துட்டான். இப்ப சொல்லுங்க, அறிவாளியா? மனிதனை அல்லாஹ் இந்த பகுத்தறிவை கொடுத்தான். எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படித்தான் செய்ய வேண்டும். எங்கு எதை செய்ய வேண்டுமோ அங்கு அதைத்தான் செய்ய வேண்டும். ஒரு வருஷால சொல்லுவாங்க, ஒருத்தர் பாத்ரூம்ல உட்கார்ந்துருந்தார். பாத்ரூம்ல கைலி மட்டும் கட்டிட்டு பாத்ரூம்ல உட்கார்ந்துருக்கிறார். பாத்ரூம்ல உட்கார்ந்துருக்கப்ப திடீர்னு பாங்கு சொல்லிட்டாங்க பள்ளியாசல்ல. இவர் எங்கேயோ பயானில் கேட்டிருக்கிறாரு, பாங்கு சொன்னால் தலையை மறைக்கிறது சுன்னத்து. பாங்கு சொன்னால் ஹசரத்து ஜும்மாவில் பேசுனது அப்போ தான் கேட்டு மனசில் பகுமானமாக நம்ம சுன்னத்தை பின்பற்றுன்னு சொல்லி கைலியை கட்டி தலையில் போட்டான். கீழே ஃபர்லு காத்தாடுது. அவுரத்தை மறைப்பது ஃபரில், தலையை மறைப்பது சுன்னத். சுன்னத்தை பேடுகிற அழைப்பில் ஃபர்லை விட்டு விட்டான். இவை யார் சொல்றது? இந்த அறிவை எங்க போய் சொல்றது? இப்படி மனிதனின் பகுத்தறிவை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்து எதை எப்படி செய்ய வேண்டுமோ, எவ்வாறு வாழ வேண்டுமோ என்ற வழிமுறையை குர்ஆனும் கற்றுக் கொடுத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுக் கொடுத்தார்கள். அதனால்தான் நாம் சொல்லுகிறோம், மனித நேயத்தின் மணிமகுடம் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அவர்களைப் போல மனித நேயத்தை போதித்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எத்துணை தலைவர்கள் இந்த உலகத்தில் வந்தாலும், இனிமேல் வரக்கூடியவர்களாக இருந்தாலும், 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் 1500 ஆண்டு காலமாய் இந்த சமூகத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்த அந்த மனிதநேயத்தின் மணிமகுடம் எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாங்கள் மார்தட்டி சொல்லுவோம், பெருமையோடு சொல்லுவோம். ஏனென்றால் அதற்கு நாங்கள் சொந்தக்காரர். அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான், யுரீதுல்லாஹு யுஹஃபிஃபு அன்கும். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் லேசாக ஆக்கணும்னு நினைச்சிட்டான். அல்லாஹ் உங்களுக்கு என்ன நினைச்சிட்டான்? எல்லா காரியத்தையும் லேசாக ஆக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித நேயத்தில் முதல் விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா, இந்த சரியத்தை இந்த உம்மத்திற்கு எவ்வளவு இலகுவாக ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் மீது ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு மனித நேயத்தை வைத்திருந்தால், மார்க்க உம்மத்தை இந்த உம்மத்திற்கு இந்த சரியத் இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. நல்ல தெரிஞ்சுக்கங்க, யாரும் தன்னை வற்புறுத்தி வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் சொன்னதில்லை. வற்புறுத்தி வணங்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை. யாரெல்லாம் வற்புறுத்தி வணங்கினார்களோ அவர்களை கண்டித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோருக்கும் மறுபடியுமாக ஒரு ஹதீஸ் தெரியும். ரசூலுல்லாஹ் பள்ளியாசலுக்கு வந்து வருவாங்க. தாய்மார்களை கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் பள்ளியாசலுக்கு வருவாங்க. ஏன்னா மாணவர்களுக்கு நிறைய தெரியும். அந்த பள்ளியாசலுக்கு வந்துறப்ப 2 தூண்களுக்கு மத்தியில் ஒரு கயிறு பட்டுப்பட்டிருக்கும். மாஹாதல் ஹபல் கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி, இது என்ன கயிறு? ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லக்கூடிய யார சொல்லா, ஹபுது ஸைனப், இது ஸைனப் ரலியல்லாஹுடைய கயிறு. ஸைனப் என்ற ஒரு பெண்மணிக்கு சொந்தமான கயிறு. ஸைனப் என்ற பெண்மணிக்கு சொந்தமான கயிறு பள்ளியாசலில் எது கட்டியிருக்கிறாங்க எல்லாம் தோணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, நின்று இபாதத் செய்து கொண்டிருக்கிற பொழுது, தங்களால் முடியாத ஒரு நிலை வருகிற பொழுது இந்த கைத்தை பிடிச்சிக்கிடுவாங்களாம். இப்படி தள்ளாட்டு ரொம்ப நேரம் நின்று வணங்கி தன்னை தெரியாமல் தள்ளாடுகிற நிலை வர்றப்ப அந்த கைத்தை பேலன்ஸுக்கு பிடிச்சிக்கிடுவாங்களாம். பாருங்க தாய்மார்கள் எப்படி வணங்கியிருக்கிறாங்க. நிற்கவே முடியாமல் தன் கால் பலகீனமாகிற வரை நின்று, எப்பொழுது பலகீனமாகிற பொழுது கீழே விழுகிற நிலை வருகிற பொழுது அந்த கைத்தை ரசூலுல்லாஹ் பிடிக்கிறப்ப அந்த ஸைனப் அம்மா பிடிச்சிக்கிறதுக்காக இந்த கயிறு கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, ஹுல்லூஹு, அந்த கயிறை கழட்டி விடுங்க, லி சொல்லி அஹதுக்கும் நஷாத்துஹு, உங்களில் ஒருவர் தனக்கு என்னது நஷாத்து, அந்த வீரம் இருக்கிறவரை, அந்த தாக்கத்து இருக்கிறவரை, சக்தி இருக்கிறவரை அவர் தொழுது கொள்ளட்டும். ஃபைதக்கத்தர ஃபலி அக்உத், அவர் முடியாமல் விட்டால் அவர் உட்கார்ந்து தொழுது கொள்ளட்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உட்கார்ந்துடட்டும் அதை சொல்லுவாங்க. யாராவது சொன்னாங்களா நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி நின்று நீங்கள் மேலே ஏற வேண்டும், இப்படி நின்று நீங்கள் இறங்க வேண்டும், கடைசி வரை இப்படி விடாமல் நீங்கள் இருக்க வேண்டும்? மார்க்கம் யாரையும் வற்புறுத்தலையே. ஒரு சாமியா பெண்மணி செய்ததை ரசூலுல்லாஹ் வேணான்னு சொன்னாங்க. ஏன்? மனித நேயம். தன்னை வற்புறுத்தி செய்கிற வணக்கத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்புவதில்லை. இன்னொரு ஹதீஸ் வரும், நம்ம எல்லாத்துக்கும் பிரபலியமாக தெரிஞ்ச ஹதீஸ். அந்த ஹதீஸுமே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹதீஸை ரிவாயத் செய்வாங்க. ஜா சலாசத்து ரஹத்தின் இலா புயூத்தி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட ஒரு 3 கூட்டம் வரும் கேள்விப்பட்டோம். 3 கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, மனைவிமார்கிட்ட கேட்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இரவெல்லாம் நின்று தொழுதார்கள், பகலில் நோன்பு வைத்தார்கள், அவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்கினார்கள், அதிகமாக குர்ஆன் ஓதுறாங்க. அப்போ அந்த 3 கூட்டமும் ஒரு சத்தியம் செஞ்சுட்டு போச்சு. என்ன சத்தியம் பண்ணிட்டு போச்சு? இனிமேல் நாங்கள் தினமும் என்ன செய்வோம்? குர்ஆன் ஓதுவோம். அந்த 3 கூட்டத்தில் ஒரு கூட்டம் சொன்னது, நாங்கள் இனி நோன்பு தினமும் நோன்பு தான், நோன்பு இல்லாமல் என்ன செய்ய மாட்டோம், நோன்பு இல்லாமல் இருக்க மாட்டோம், நோன்பாவே டெய்லி நோன்பே வச்சிருப்போம், லா அஃப்திர். இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, நின்று தொழுது கொண்டே இருப்போம், இரவெல்லாம் தூங்க மாட்டோம். இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு, நாங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம், ரசூலுல்லாஹ் இபாதத்தே இருப்போம். ரசூலுல்லாஹ் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நாங்கள் சொன்னாங்க, நான் தொழுதேன், இரவு தூங்கவும் செய்தேன், நான் நோன்பு வைத்தேன், நோன்பு வைக்காமலும் இருந்தேன், நானும் திருமணம் செய்தேன், மனைவி மக்களோடு வாழ்க்கை நடத்தினேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எதையும் வற்புறுத்துகிற ரஹ்மானியத்தை, இறைவன் தூதர் இறைவனுடைய பக்கத்தில் நீங்கள் போவதை அல்லாஹ் விரும்பலை, ரசூல் விரும்பல. ஏன்னா இது மனிதனுடைய நேயம். மனிதன் தன்னை பார்க்கணும், தன்னை பார்த்து தன்னோடு துவாக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் இபாதத், அதாவது தன் சக்திக்கு உட்பட்டு தான் அவனுடைய வணக்கங்கள் இருக்க வேண்டும். மார்க்கம் அதை வலியுறுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அதை வலியுறுத்தினார்கள். இது முதல் விஷயம். ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரெண்டாவது விஷயம், அவர்கள் மனைவி மக்களோடு எப்படி இருந்தார்கள்? மனைவி மக்களோடு, மனைவி பிள்ளைகளோடு. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் இங்கே வந்திருக்கிறோம். தாய்மார்கள் தங்கள் கணவன்மார்களோடு வாழுகிற வாழ்க்கையை நிறைய இடங்களில் கேட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை மனித நேயத்தின் மிக உச்சக்கட்டத்தில் இருந்தது. ஆயிஷாமா சொல்கிறாங்க, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒரே பாத்திரத்தில் பால் குடிப்போம், தண்ணீர் குடிப்போம் என்று சொல்லுகிறார்கள். தாய்மார்களே, நீங்கள் சிந்திக்கணும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி செஞ்சுருக்கிறோமா இல்லையான்னு தெரியல. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷாமா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹும் நானும் ஒரே பாத்திரத்தில் பால் குடித்திருக்கிறோம், ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக நாங்கள் குடித்திருக்கிறோம். ஒரு கணவராய் தன் மனைவியிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேயத்தோடு நடந்தார்கள். அவங்க நினச்சிருந்தா தலைவராய் 1500 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் முத்தாய் உதித்த அந்த வாழ்க்கை இன்றும் பேசப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையின் மேன்மை. அது எந்த இடத்துலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவிகளிடத்தில் சண்டையிட்டதில்லை, மனைவிகளை கோச்சதில்லை, மனைவிகளோடு ஒரு ஐக்கியத்தை கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி நிறைய பேர் தன்னை தலைவர் நினச்சி தான் பெரிய தலைவர் நினச்சிக்கிறான். ஆனால் குடும்பத்தோடு அவன் வாழ்க்கையை பார்த்தா அதோட அசிங்க உலகத்தில் எதுவுமே இல்லை. ஊர் உலகத்திற்கு நல்ல உபதேசம், சொந்த மனைவியை நல்லா பார்த்துக்கிறல. ஊர் உலகத்திற்கு நிறைய உபதேசங்களை செய்கிறான், ஆனால் தன் பிள்ளைகளை அவனுடைய வாழ்க்கையில் சரியாக வைக்கல. இது எங்கே இருக்கு மனிதநேயம்? தன் மனைவி மக்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை நடத்துகிறது மனிதநேயம். ஆயிஷா அந்த ஹதீஸில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இதா ஹாலத்தி, நான் ஹைலுடைய நிலையில் இருக்கிற பொழுதும் நான் அந்த பாத்திரத்திலிருந்து குடிப்பேன்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எந்த இடத்தில் என் வாயை வைத்தேனோ அந்த இடத்தில் அவர்கள் வாய் வைத்து குடிப்பார்கள். ஹதீஸில் வருது. நான் சும்மா இது கட்டுக்கதையோ பேசுறதுக்கு சொல்லலை. ஆயிஷாமா என்னுடைய வாயில் வைத்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வைத்து குடித்தார்கள். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள ஒரு அந்தரங்கமான விஷயம் இன்று ஹதீஸாக சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சமூகம் மனைவி மக்களிடத்தில் செய்ய வேண்டிய அந்த மனித நேயத்தை உணர வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுன்றதுக்காகத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை பார்த்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆயிஷா, நீ எப்போ கோபமாக இருப்ப, நீ எப்போ என் மேலே சந்தோஷமாக இருப்பேன்னு என்னால் நீ உன் பேச்சிலே நான் கண்டுபிடிச்சிருன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். நீங்கள் யாராவது தாய்மாரை சந்திச்சு பாருங்கள், உங்கள் வீட்டுக்கார் யாராவது சொல்லியிருக்கிறாரா, நீ எப்போ என் மேலே பாசமாக இருப்ப, நீ எப்போ என் மேலே கோபமாக இருப்பேன்ட்டு சொல்லியிருப்பாரா? யாராலையும் சொல்ல முடியாது. நான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷாமா சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க என்னன்னா, ஆயிஷா இதான் காரணத்தி ராதியா, நீ என் மீது பிரியம் கொண்டவளாய் என் மீது நேசம் கொண்டவளாய் இருந்தால் நீ எப்பயுமே சொல்லுவ ரப்பு முகம்மதின், முகம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன்னு சொல்லி விதையுமே பேச ஆரம்பிப்ப. என் மேலே பாசமாக என்னை பொருந்தி இருந்தனா நீ என்ன பேச ஆரம்பிச்சா சொல்லுவ ரப்பி முகம்மதின்னு சொல்லி ஆரம்பிப்ப. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இதையும் சொல்கிறாங்களா, வைதா காணத்தில் கலபியா, நீ கோபமுடையவளாக இருந்தால் நீ இப்படி பேசுவ ரப்பி இப்ராஹிம் வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியம் விட்டு சொல்லுவேன் ரசூலுல்லாஹ். அப்போ ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் மேலே பிரியமாக இருந்தா முகம்மதுடைய ரப்புன்னு சொல்லுவாங்களா? அப்போ தன் மனைவியை எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்துருந்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த புரிந்து கொள்கிற இந்த உணர்வு ஒரு மனிதத்தில் வருவதும் மனித நேயம்தான். நம்ம இன்னைக்கு மனித நேயம்னா என்ன நினைக்கிறோம்? உலகத்தில் போய் நல்லது செய்யணும், 4 பேருக்கு உணவு கொடுக்கறது மனித நேயம் அல்ல. அதுவும் மனித நேயமாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் மனித நேயம் வர வேண்டும். தன் மனைவிகளை நல்ல நேசிக்கணும், தன் பிள்ளைகளை நல்ல நேசிக்கணும். உலகத்தில் எத்துணை நபர்கள் தன் பிள்ளைகளை நேசித்தவர்களாக வாழ்ந்திருந்தாலும் இந்த சமூகத்தில் ஃபாத்திமா அம்மாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்ததை போல உலகத்தில் யாரும் தன் பிள்ளைகளை நேசிச்சிட முடியாது. ஒவ்வொரு வக்துக்குமே தொழுவு போகிறதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளை பார்த்துட்டு போவாங்க. ஒவ்வொரு வக்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு சஹாபி ஃபாத்திமா அம்மாவோட வீடு பள்ளியாசலை விட்டு தூரமாக இருக்கிறப்ப தான் பள்ளியாசல் கிட்ட இருந்த வீடை ஃபாத்திமா அம்மாவுக்கு கொடுத்தாங்களே. ஏன்னா ரசூலுல்லாஹ் போய் கஷ்டப்படுறாங்க பார்க்கறதுக்குன்னு சொல்லி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க தாய்மார்களே. சிந்திச்சு பாருங்களேன் தன் பிள்ளையை ஃபாத்திமா அம்மாவை. ஒரு ஹதீஸில் இப்படி வருது, ஒரு வரலாறு ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தாங்கன்னா ஆயிஷா அம்மா வீட்டில் கதவு தட்டப்படுகிறது. வீட்டில் யாரும் வீட்டுக்குள்ளே கதவு தட்டி உள்ளே வருவோமா இல்லையா? இப்போ கதவை தட்டுறப்ப நம்ம என்ன கேட்போம்? யாருன்னு கேட்போம், இல்லை எந்திரிச்சு போய் திறந்து பார்ப்போம். ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கதவு தட்டுவதை வைத்து சொன்னார்கள், ஹாதா துக்க மின் ஃபாத்திமா, இது ஃபாத்திமாவின் தட்டுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தம் மக கதவை எப்படி தட்டுன்ற அளவுக்கு உணர்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போய் ஃபாத்திமா அம்மா அந்த கதவை திறந்தனே ஃபாத்திமா அம்மா உள்ளே வராங்க. என்ன ஃபாத்திமா இந்நேரத்தில், நைட்டு இரவு நேரம், என்ன ஃபாத்திமா இந்நேரத்தில் வந்திருக்கிறீங்க? இல்லையா ரசூலுல்லாஹ், என் வீட்டில் இன்றைக்கி ரொட்டியும் கறி குழம்பு சமைச்சேன். அந்த ரொட்டியையும் கறி குழம்பையும் உட்கார்ந்து சாப்பிட போகிறப்ப எங்கள் அத்தா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு ஒரு எண்ணம், என் தந்தை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு ஒரு எண்ணம், அதனால் நான் எடுத்துகிட்டு வந்தேன். தாய்மார்களே, ஒரு தந்தையை ஒரு பெண் எப்படி நேசிக்கிறாள்?
எப்படி நேசிக்கிறார்கள் என்று பாருங்கள். உணவை வாயில் வைக்கிற பொழுது தன் தந்தை சாப்பிட்டாரா, அதனால நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு, நான் அந்த ரொட்டியை கொண்டு வந்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த ஹதீஸில் ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் இப்போ தான் பசியோடு இருந்தேன், என் பசி ரொம்ப அதிகமாக இருந்து நான் இப்போ தான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், யா அல்லாஹ் என் மீது பிரியம் கொண்டவர்கள் மூலமாக எனக்கு ரிசுக்கை கொடுன்னு சொன்னேன், நீ ரிசுக்கோடு வந்துட்ட. என் மீது உன்னை விட யார் பிரியம் வைத்து விட வேண்டும் முடியும்? மகனாரை இந்த அளவிற்கு நேசித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது காரணம் என்ன தெரியுமா? தன் பிள்ளைகளிடத்தில் நாம் காட்டுகிற மனித நேயம். அது பிள்ளைகளை நேசிப்பது மனித நேயம். யாரோ பிள்ளையை பத்து வளர்த்து தானோ போயிட்டு விட்டு இன்னைக்கு தாய்மார்கள், நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்காமல், பிள்ளைகளுடைய வளர்ப்பில் நல்ல முறையை பேணாமல் அவர்கள் வழி தவறுகிற பொழுது எங்கிட்டோ வளர்த்து எப்படியோ போயிட்டான்னு சொல்லி யாரும் அல்லாஹ்ட்ட தப்பிச்சிட முடியாது. வளர்ப்பை கற்றுக் கொடுத்தது இஸ்லாம். குழந்தைகளை செம்மைப்படுத்துவது மனிதநேயம், குழந்தைகளை சீர் செய்வது மனிதநேயம். தன் பிள்ளைகளிடத்தில் நடப்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித நேயத்தின் மணிமகுடமாய் கற்றுக் கொடுத்தார்கள். பிள்ளைகளை தாண்டி வாங்க. மகன் இப்ராஹிம் கும்பல பிள்ளைங்கள ரசூலுல்லாஹ் வச்ச பாசம். மகனார் இப்ராஹிம் மாரியத்துல் கிப்தியா அடிமைக்கு பிறகுற பிள்ளை. அந்த பிள்ளையை பிறந்த இப்ராஹிம் வஃபாத் ஆகிட்டார், மாத்த அந்த பிள்ளை மூத்தா போச்சு. ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. பக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. இப்போ பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் தான் மௌத்துக்கெல்லாம் அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நீங்கள் அழுகிறீங்களே. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னஹா ரஹ்மான்னு சொன்னாங்க. இன்னஹா ரஹ்மா, இது ரஹ்மத். அன்பானவர்களே, நல்ல உணரணும், ஒருத்தவங்க மௌத்தாகிட்டாங்கன்னு தெரிஞ்சனையும் நம்மளை அறியாமல் நம் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் அதை மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒப்பாரி வைத்து அழுவதைத்தான் இஸ்லாம் தடுக்கிறது. அவர்கள் மீது உள்ள பிரியத்தில் நம்மளை அறியாமல் கண்ணீர் வடிவது ரஹ்மத். இன்னஹா ரஹ்மான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருது, ரசூலுல்லாஹுடைய மகளார் ஸைனப் அம்மாவுடைய மகன் கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப ரசூலுல்லாஹ் போய் பார்ப்பாங்க, அந்த பிள்ளையும் மௌத்தா போகும். அப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. அப்பையும் சஹாபாக்கள் கேட்டப்ப இன்னஹா ரஹ்மான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தன் பிள்ளையையும் நேசித்தார்கள், தன் பேர பிள்ளைகளையும் நேசித்தார்கள். உலகத்தில் ஹசனாரையும் ஹுசைனாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்ததை விடமா எந்த அளவுக்கு நேசம் நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு? ஒரு ஹதீஸில் சொல்லப்படுது, கப்பல நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹசன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேர புள்ள ஹசனாரை முத்தம் கொடுத்தாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரசூலுல்லாஹ் மனைவிகளோட ஒரே பாத்திரத்தில் தண்ணி குடித்தாங்க, பேரனுக்கு முத்தம் கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு ஹதீஸில் வரணும்? இதெல்லாம் எதுக்கு ஹதீஸில் வரணும்னா, இந்த சமூகம் இதையும் சுன்னத்தாக செய்ய வேண்டும், நபியின் வழியாய் செய்ய வேண்டும். ஒன்றுமில்லை, நம்முடைய சகோதர சகோதரியுடைய பிள்ளைகளை எல்லாருமே சின்ன பிள்ளையை கொஞ்சிறது வழக்கம். சும்மா கொஞ்சினா அது அன்பு. அந்த கொஞ்சலை கூட எங்கள் பெருமகனார் பேர பிள்ளைகளை கொஞ்சிருக்கிறாங்க, நாங்கள் கொஞ்சிரோன்னு சொன்னால் அது சுன்னத்து. இதுதான் சுன்னத்துக்கும் நம்முடைய சாதாரண அமலுக்குள்ள வித்தியாசம். ஒரே ஒரு நியத்து தான், ரசூலுல்லாஹ் கொஞ்சினாங்க, நாங்கள் கொஞ்சிறேன். ஹதீஸ்ல வருது, கப்பல நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முத்தம் கொடுத்தார்கள். அப்போ அந்த இடத்துல அல் அக்ரப் இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தோழர் அவர் சொல்றாரு, எனக்கு 10 ஆண் பிள்ளைகள் இருக்கிறது, மா கப்பல்து மின்ஹு மகதா, அவர்களில் ஒருவரையும் நான் முத்தம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் உள்ளத்தில் இரக்கம் இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? அப்ப ரஹ்மத், அது பிள்ளைகளை முத்தமிடுவது, பேர பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் முத்தமிடுவது ரஹ்மத்.
உங்கள் உள்ளத்தில் ரஹ்மத் இல்லைன்னா என்ன செய்யணும்? தாய்மார்களே, இன்னொரு ஹதீஸில் இப்படி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலில் தொலை வச்சுக்கிருக்கிறாங்க. பள்ளிவாசலில் தொலை வச்சுக்கிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஜ்தாவில் இருக்கிறப்ப ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய அந்த முதுகில் ஏறி உட்காந்துட்டாங்க. முதுகில் ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தால சுஜூத், சஜ்தா நீண்டு கொண்டே போகிறது. ரொம்ப நேரமாக சஜ்தா. எந்த அளவுக்கு? ஒரு ஹதீஸில் இப்படியே வருகிறது, ஹத்தா கஅன்னன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது குமில. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு சஜ்தா நீண்டுச்சு. பிறகு அல்லாஹ் அக்பர் ரசூல் இருந்துச்சாங்க. தொழுகையெல்லாம் முடித்த பின்னாடி நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் ஹாதா மின் வஹி, உங்களுக்கு எதுவும் வகி வந்து விட்டதா? சஜிதாவை இப்படி நீட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் வந்து கட்டளை வந்ததான்றப்ப அவர் சொன்னாங்க, இல்லை, என் பேரை என் மேலே ஏறி விளையாண்டுக்கு இருந்தார், அவர் விளையாடுற வரைக்கும் என்னுடைய தொழுகையை நீட்ட வேண்டும் என்று ரப்பு சொல்லிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய ஜனாகிகள் ரெக்கையை வச்சு அமைக்கிட்டாங்க, நீங்கள் எந்திரிக்காதீங்க, ஹுசைன் விளையாடி முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்காதீங்க. நினைச்சு பாருங்க, ஒரு பேரனுக்காக தொழுகை நீட்டப்படுகிறது. இரக்கம், இந்த இதுதான் தாய்மார்களின் மனித நேயம். அல்லாஹ் அந்த நேயத்தை விரும்பினான், அதனால தொழுகை நீட்டினான் அல்லாஹ். இன்னொரு ஹதீஸில் ஏதாவது தான் சொந்த பேர பிள்ளைங்க எல்லா பிள்ளைகள் மீது பெருமானார் பாசமாக தான் இருந்தாங்க. எல்லா பிள்ளைகளுடைய உணர்வை ரசூலுல்லாஹ் நேசிச்சு தான் இருந்தாங்க. ஒரு ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகை வைக்கிறாங்க. சூரத்து ரூம் ஓதுறாங்க. எதை ஓதுறாங்க? சூரத்து ரூம். இந்த சூரத்து ரூம் பிரம்மாண்டமான ஒரு சூறா. ஏன்னா அந்த காலத்தில் ஜசீராத்து அரபுக்கும் ரூமுக்கும் நடந்த சண்டையில் ரோம் தோற்கடிக்கப்படும் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த சூறா. ஒளிபத்து ரூம் தோற்கடிக்கப்படும், எப்படியெல்லாம் தோற்கப்படும் எல்லாம் சொல்லுவான். பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் எந்த சூறா எடுத்தாலும் அந்த சூறாவை முழுசாக ஓதி முடிப்பாங்க. அது ரசூலுல்லாஹ் வழக்கம். சூறா வழக்கம் என்னங்க? தொழுகையில் எந்த சூறா எடுத்தாலும் செய்வாங்க, முழுசாக ஓதுவாங்க. அன்னைக்கு சூரத்து ரூமை ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சஹாபாக்கள் பின்னாடி இருந்த அந்த ரூம் சூறாவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இருந்தால் திடீர்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் கூவு போயிட்டாங்க. திடீர்னு இப்போ என்ன செய்வாங்க? முழுசாக முடிக்கிறவங்க அன்னைக்கு பாதி என்ன செஞ்சிட்டாங்க, சரி ரெண்டாவது ரக்காயத்தில் மிச்ச பாதியை ஓதுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கு இருந்தப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ரக்காயத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுறாங்க. சூரத்துல் என்ன சூரா? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம். எந்த தொழுகையில்? ஃபஜ்ரில் இஹ்லாஸ் ஓதலாமா? ஃபஜ்ர் ஓதக்கூடாதுன்னு இல்லை, தொழுகையை நீட்டி தொழ வேண்டும், பெரியதாக 40 ஆயத்துகள் வரை ஓத வேண்டும் என்று சுன்னத்தை கற்றுக் கொடுத்த பெருமானார் ரெண்டாவது ரக்காயத்தில் என்னத்தை ஓதுறாங்க? தொழுகையெல்லாம் முடிஞ்சிச்சு. சஹாபாக்கள் எப்பயுமே ரசூலுல்லாஹ் ஏதாவது செஞ்சால் என்ன நினைக்கிறேன், யாரை சொல்லலாம், எப்பயுமே ஒரு சூறாவை முடிப்பீங்க, இன்றைக்கி முடிக்காமல் பாதியில் ருக்குவுக்கு போயிட்டீங்க, சரி ரெண்டாவது ரக்காயத்தில் எங்கேயாவது மிச்சம் ஓதுவீங்கன்னு பார்த்தோம். ஆனால் என்ன செஞ்சீங்க? இஹ்லாஸை ஓதிட்டீங்களே. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காலத்தில் பள்ளிகளில் பெண்கள் வந்து தொழுவார்கள். பள்ளிகளில் பெண்கள் வந்து என்ன செய்வாங்க? தொழுவாங்க. பெண்கள் தரப்பில் ஒரு குழந்தையின் அழுகுரலை நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. பெண்கள் தரப்பில் ஒரு பெண் தொழுது கொண்டிருக்கிற பொழுது அந்த பிள்ளையுடைய அழுகுரல் கேட்டேன். ஹாதல் புக்கா அல் ஜூ, ஹதீஸ் வார்த்தை சொல்றாங்க. சொல்லலாம், அந்த அழுகை பசிக்கான அழுகை. அந்த பிள்ளையோட அழுகை எதுக்கு அழுக? பசிக்கான அழுகை. ஆனால் அந்த தாயோ தன் பிள்ளையை கவனிப்பதா தொழுகையை நிவர்த்தி செய்வதா என்ற அந்த சிந்தனையிலே தொழுது கொண்டிருந்தால், அந்த பிள்ளையின் பசிக்காக நான் தொழுகையை ரஹிஸ்து சுருக்கி கொண்டேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு குழந்தை அழுத அழுகையை கூட இந்த குழந்தை பசிக்காக அழுகிறது என்பதை உணர்ந்து தொழுகையை சுருக்கி கொண்ட எம்பெருமானாரை மனிதநேயத்தின் மணிமகுடம் என்று சொல்லாமல் அவர் என்னவென்று சொல்லுவது? நினைத்து சிந்திக்க வேண்டும் என்பார்கள். பிள்ளைகளோடு, மனைவிகளோடு, பேர பிள்ளைகளோடு, அவர்கள் இருந்த தோழர்களோடு நிறைய பேசலாம். தோழர்களுடைய மனித நேயம்னா எக்கச்சக்கமாக பேசலாம். நேரம் சுருக்க சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். தோழர்களையும் தாண்டி, மனிதர்களையும் தாண்டி, தோழர்களையும் தாண்டி, முஸ்லிம்களை என்பதையும் தாண்டி சகோதர சமுதாயத்தோடு ரசூலுல்லாஹ் காட்டிய மனித நேயம் எல்லாத்துக்கும் பெருபடியமாக தெரிஞ்ச ஹதீஸ். ஒரு யூத ஜனாசா போகிறப்ப ரசூல் என்ன செய்வாங்க? எந்திரிச்சு நிற்பாங்க. ஏங்க எந்திரிச்சு நிற்கணும்? சொல்லப்படுச்சு, யார சொல்லலாம், ஹாதிஹி ஜனாசத்துல் யஹூதி, இது ஒரு யூதனுடைய ஜனாசா. ரசூல் என்ன சொன்னாங்க? அவரும் மனுஷன் தானப்பான்னு சொல்லலாம், அவர் மனிதர் தானே. அந்த இரக்கத்தை ஒரு சகோதர சமூகத்தார்களுக்கு மத்தியிலும் வெளிப்படுத்தியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ரசூலுல்லாஹ் ஒரு தடவை மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்தால் ஒருத்தரை போட்டு தூணில் கட்டி வச்சுட்டாங்க சஹாபாக்கள். எங்கே வச்சுட்டாங்க? தூணில் கட்டி வச்சு. ரசூலுல்லாஹ் வந்தாங்க. யாரை எதுக்கு கட்டி வச்சுருக்கீங்க? இல்லையா ரசூலுல்லாஹ், இவரை பார்த்தா யாருன்னே தெரியல, மதீனாவை சுற்றி 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 பார்த்துட்டே இருந்தார். மதீனாவை என்ன செஞ்சார்? சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தார். இவர் எதிரி படையுடைய தூதுவராக இருப்பார்னு நினைக்கிறேன். இங்கேருந்து செய்திகளை சேகரிச்சுட்டு போய் அங்கே போய் சொல்ல வந்திருக்கக்கூடிய தூதராக இருப்பார். பிடிச்சி கட்டி வச்சுட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் யார் தெரியுமா? அவர் தான்ப்பா துமாமா, யமாமா நாட்டுடைய மன்னர். அவர் ஒரு அரசரை போய் கட்டி வச்சிருக்கிறீங்க. அந்த வரலாறு நீண்டு வரும். அப்போ ஒரு அரசருக்கு கொடுக்கிற கண்ணியத்தை கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை அழுத்து விட சொல்லி அவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு உட்கார வச்சு தன்னோடு அமர்த்தி, நீங்கள் எதற்காக வந்தீர்கள், என்ன ஏதுன்னு சகஜமாக பேசுகிறாங்க. எதிரிதான், எதிரியாக இருந்தாலும் அவரிடத்தில் சக மனிதராய் நேசித்து பேசியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி நம்ம எதிரினா மூஞ்சிலோட முடிக்கிறது இல்லை. எதிரில் பக்கத்தில் உட்கார பேசுவோமா? நீ எல்லாம் என்கிட்ட பேசுகிறேன்னா எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு? பேசாமல் இருந்து வாழ்கிற காலம், பேசாமலே போகிற காலம். ஒரு முறை பேசவில்லை என்றால் அவனோடு பேசவே மாட்டேன் என்று உறுதி எடுக்கிற காலம். மாணவர்களே, எதிரி நாட்டு மன்னரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கை செய்கிறார்கள். இதோ இன்னொரு ஹதீஸில் வரும். குறைஷிகளிலிருந்து ஒரு மனிதர் வருவார் ரசூலுல்லாஹ். அவர் முஸ்லீம் ஆகலை, இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அவர் வர்றாரு. இந்த வரலாறு மிக அருமையான ஒரு வரலாறு. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? எழுந்து தன் மேலே இருக்கிற அந்த துணியை எடுத்து விரித்து அவரை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அவர் வந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு, இத்தனைக்கும் முஸ்லீம் ஆகலை, மரியாதை கண்ணியத்தை கொடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? தலைவர்களுக்கான கண்ணியத்தை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சிலு பி மனாசிலிஹிம், அவருடைய அந்தஸ்துக்கு தகுந்தவாறு நீங்கள் நடந்துக்கங்க. அந்த விரிப்பை விரித்து ரசூலுல்லாஹ் உட்கார வச்சது மட்டுமல்ல, அவர் பேசி முடிச்சுட்டு போகிறப்ப அவரை மதீனா வரை தன்னுடைய தோழர் முஆவியா ரலியல்லாஹு கூப்பிட்டு, நீங்கள் போய் அவரை மதீனாவுடைய எல்லை வரைக்கும் போய் விட்டு வாங்க. அதற்கு முஆவியா ரலியல்லாஹு கூப்பிட்டு போகிறாங்க. போனால் லுஹருடைய நேரம், கடுமையான வெயில், மணல் சூடு. முஆவியா ரலியல்லாஹுவால் நடக்க முடியல, காலெல்லாம் சுடுது, செருப்பு இல்லை. அப்போ அந்த மேலே இது அந்த தலைவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒட்டகத்தில் தானே வர்றீங்க, உங்களுடைய காலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் இந்த சூடு இல்லாமல் நடந்து வருவேன். காலு சுடுது, பொசுக்குது, என்னால் நடக்க முடியலை. அவர் சொல்லிட்டார், அதெல்லாம் தர முடியாது, உனக்கே நான் தரணும்.
வந்தாவா விளையாட்டிப்போ திரும்பி போயிடுவாங்களா? ஏங்க போக மாட்டாங்க? வழி அனுப்ப சொன்னது யார்? அல்லாஹ்வுடைய தூதர். இல்லை, முதல்ல என்ன செய்வாங்கன்னா ஒட்டகத்தில் ஏற்றிக்கிங்கன்னு கேட்பாங்க. உனையே போய் என்னோட ஏற்றுறதா அப்படின்றவார். ரெண்டாவது, சரி ஏற்றாட்டாலும் பரவாயில்ல, செருப்பையாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. உனக்கு போய் ஏன் செருப்பு போடுறதுக்கு உனக்கு தகுதியா? தராதாரம் உனக்கு இருக்கா? கடைசியில் வேறு வழி இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதை நிறைவேற்றணும்னு சொல்லி நேர போய் என்ன செஞ்சாங்க, அவரை மதீனாவில் வெளியே அனுப்பிச்சிட்டு விட்டாங்க. வந்துட்டாங்க. வரலாறு முடிகிறது. 50 ஆண்டு காலம் சரியாக கிடக்கிறது. எத்தனை வருஷங்க? 50 வருஷம். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கிறார். யார் இந்த ஒட்டகத்தில் கீழே சுடுமண்ணில் நடந்து போனாங்களா இல்லையா? அவர்கள் எங்க ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. அவங்க ஹலீஃபாவாக இருந்தால் இந்த குதிரையில் போனார்ல, அவர் ஹலீஃபாட்ட ஒரு வேலை கேட்டு வர்றார். அல்லாஹ் பாருங்க அப்படியே புரட்டுகிறான். ஆட்சி அதிகாரம் ஹஜ்ரத் முஆவியா இடத்தில் ரலியல்லாஹு அன்ஹு. யார் முஆவியா ரலியல்லாஹுவுக்கு செருப்பு தர மாட்டேன், ஒட்டகத்தில் ஏற்றிக்கிற மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அவர் எங்கே வராரு? முஆவியா ரலியல்லாஹு பார்க்க வராரு. அவர் உள்ளே வந்தனே சஹாபாக்களுக்கெல்லாம் தெரியும் இவர் தான். இன்னைக்கு வசமாக சிக்கினார். இன்னைக்கு முஆவியாவுக்கே வரலாம் செய்யாத இன்றைக்கி அல்லாஹ் பாரு முஆவியாட்டே வர வச்சுட்டான் ரலியல்லாஹு அன்ஹு கூட்ட. அதற்கு முஆவியா ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க. தான் மேலே இருந்த அந்த விரிப்பை எடுத்து, அந்த மேலே போட்டு அந்த துண்டை எடுத்து விரிக்க வச்சு அவரை உட்கார சொன்னாங்க முஆவியா. சஹாபாக்களும் ஆச்சரியம். என்னடா செருப்பு கொடுக்காதவர், ஒட்டகத்தில் கூட ஏற்றாதவர், இவருக்கு இவ்வளவு கண்ணியத்தை கொடுக்குறாங்களே. கண்ணியம் கொடுக்குற அளவுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கண்ணியம் கொடுக்க சொல்கிறாங்க. அந்த கண்ணியத்துக்கு கூட இவர் தகுதி இல்லை. ஏன்னா சாதாரண வேலை ஒரு மனுஷன் தானே. அவர் வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போன பின்னாடி முஆவியாட்ட கேட்குறாங்க, என்ன இப்படி நீங்கள்? இப்போ சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இவர் மதீனாவுக்கு வந்தப்போ நான் கூட இருந்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? தன் மேலாடையை விரிச்சாங்க, விரித்து அமர வச்சாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணியம் செய்த ஒருவருக்கு நான் எப்படி கண்ணியம் செய்யாமல் போய்விட முடியும்? அது சுன்னத்தை மீறது அல்லவா? பாருங்க, சஹாபாக்கள் எதுலெல்லாம் சுன்னத்தை பார்த்துருக்குறாங்க. சுன்னத். அப்போ கண்ணியத்தை, பிறரை மதியுங்கள் தாய்மார்களே. பிறரை நாம் எந்த அளவிற்கு மதிப்பதும் மனிதநேயம். அவருடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. யாரையும் கேவலமாக பொய் பேசி திட்டி அது மாதிரி பேசுகிறதெல்லாம் நம்ம விட்டுறணும். ஏன்னா இதுபோல் ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த மீலாது விழா பயான்கள் நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன? எந்த ஒரு பயான் இல்லாதது ஒரு படிப்பினையை நாம் பெற்றுக்கொண்டு சென்று விட மாட்டோமோ என்றதுதான். இங்கே நம்ம அத்தாயி கல்லூரியில் நம்ம இதை ஏற்பாடு செய்ய நடத்துகிறோன்னா, இங்கே வரக்கூடிய தாய்மாருடைய உள்ளத்தில் ஒரு விஷயம் பதிந்து இதை நீங்கள் நாளை உங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்தால் அதனுடைய நன்மையில் நாங்களும் ஒரு பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க, மந்தல் அலா ஹைரின் கஃபாயிலிஹி. ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறோம். அன்பான தாய்மார்களே, அதை வாழ்க்கையில் பின்பற்றுவோம் என்கிற நிய்யத்தோடு செல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். யாரையும் கேவலமாக தரக்குறைவாக நடத்தி விடாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அப்படி நடத்தியதில்லை. எந்த அளவிற்கு? வஹ்ஷியை மன்னித்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிந்தாவை மன்னித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கு இதை விட கொடுமை செய்தவர்களாக இருந்திட முடியும்? அமீரே ஹம்சா ரலியல்லாஹுவை கொலை செய்து அவருடைய உடல் உறுப்புகளை துண்டு துண்டாய் வெட்டி மாலையாய் கோர்த்து மாலையிட்டு வந்த ஹிந்தா, ஈரல் கொலையை மென்று விழுங்க நினைத்து துப்பியவர்கள் ஹிந்தா. ரசூலுல்லாஹ் அவங்கள மன்னிக்க போய் தான் நாளைக்கு அவங்க முஸ்லீம் ஆகி பின்னால் ஒரு பெரிய நல்ல ஒரு பெண்மணியாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நினச்சி பாருங்கள், தன் சச்சாவை ஹம்சா ரலியல்லாஹுவை கொலை செஞ்சவங்களை இப்படி ரசூலுல்லாஹ் மன்னிக்காமல் பழி வாங்கியிருந்தா
வஹஷியை ரசூலுல்லாஹ் மன்னிக்கலையா? யார்? அமீர் ஹம்சா கொண்டவர், அவர் தான் கொலை செஞ்சார். ஃபதஹ் மக்கால வராரு, ரசூலுல்லாஹ் என்ன செய்ய போகிறாங்களோ ஒன்றும் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மன்னிச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னிடத்தில் உங்கள் முகத்தை காட்டாமல் இருங்க, என்னை அடிக்கடி பார்க்காதீங்க, ஏன்னா உங்களை பார்க்குறப்பெல்லாம் எங்கள் சச்சா ஞாபகம் வருது, சிறியதந்தை ஞாபகம் வருதுன்னு சொன்னாங்க. அமீர் ஹம்சாவை கொலை செய்தவர் வஹஷி மன்னிக்கவில்லையா? ஏன் தாயிஃப் மக்களை ரசூலுல்லாஹ் மன்னிக்கலையா? கல்லால் அடித்து இரத்தங்களை ஓடச் செய்தவர்கள், வேதனையை தந்தவர்கள், நோவினையை கொடுத்தவர்கள், கல்லால் சிறுவர்களை ஏவி அடித்தவர்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ் மலக்குல் ஜபலை மலையின் மலக்கை அனுப்பி நீங்கள் உத்தரவிடுங்கள் யா ரசூலல்லாஹ், 2 மலைக்கு மத்தியில் வச்சு இந்த தாயிஃப் ஒரு நசுக்கி சட்டினியை ஆக்கிறோன்னு சொன்னப்போ கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம ஆஃபிர் இன்னக்கும் லா யாக்கிர், அவர்களை மன்னித்து விட அல்லாஹ், அவர்களை அறியாமல் செய்கிறார்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மன்னிப்பின் தயால குணம் தான் எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் இடத்தில் வந்தது. தாய்மார்களே, மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு தான் நமக்கான அடையாளம், மன்னிப்பு தான் நமக்கான கண்ணியம், மன்னிப்பு தான் நமக்கான ஒரு இஸ்ஸத்தாக இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் மன்னிக்கிறாங்களா இல்லையா? ஒரு வரலாறு நிகழ்வை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுறேன். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கொலை நடந்திருக்கு. நல்லா கவனிக்கணும். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு அதிகாலை நேரத்தில் சுபுவுக்கு முன்னால், கொஞ்சம் சுபுவுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துகிறது. ஒரு வியாபாரி கொலை செய்யப்படுகிறார். வேறு ஊரை சார்ந்தவர். கொலை செய்யப்பட்டனே ஊர் காவலாளிகள் எல்லாம் வந்து பார்க்குறப்ப கையில் ஒருத்தர் கத்தி, கத்தியோடு இருக்கிறவரை கைது செஞ்சுட்டாங்க. தாய்மார் நல்லா கவனிக்கணும், மாணவர்களும் ரொம்ப கவனிக்கணும். நான் திரும்பி கேட்பேன், இடையில பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பேச்சுக்கிடையில் கேள்வியும் கேட்பேன். நல்லா கவனிக்கணும். கொலை செய்யப்பட்டவர் கொலை பண்ணிட்டாரு, கையில் ஒருத்தவர் கத்தியோட கத்தியோட பிடிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுடைய அந்த மக்காமுக்கு வருகிறார்கள், கோர்ட்டுக்கு வர்றாங்க தீர்ப்புக்கு. என்னப்பா நீயா கொலை செஞ்சேன்னு கேட்டால் அவர் ஆமாம் நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆமாம் நான் தான் கொலை செஞ்சேன். சரி, இவருக்கான தண்டனையை நிறைவேற்றுருவோம். கொலைக்கு பகல் என்னது? கொலை தான். மார்க்கம் அனுமதிக்கிறது. இந்த கொலை செய்யப்பட்டவருக்கும் பிள்ளை இருப்பாங்களா இல்லையா, வலி, அவருடைய ஹியார் தான். அத்தாவை கொலை செஞ்சவருக்கு பதிலாக கொலையும் செஞ்சிடலாம், இல்லை மன்னிச்சு விட்டுறலாம், இல்லை ஃபிதியா வாங்கிக்கிறலாம், அவர் இஷ்டம் தான். மகனை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன செய்யலாம்? உங்கள் அத்தாவை கொலை செஞ்சவரை பிடிச்சிருக்குறோம். கருணையே காட்டாதீங்க, எங்கள் அத்தாவை போட்டு தள்ளா உயிரோடு அவரையும் போட்டு தள்ளுங்க, கொண்டுங்க. சரி, இந்த விசாரணை எல்லாம் நடந்துக்கிட்டு கொலையை நிறைவேற்றணும், தண்டனையை நிறைவேற்றணுன்ற நேரத்தில் இன்னொருத்தர் வராரு. அவரும் கையில் கத்தியோட ரத்தத்தோட வராது, ரத்த கரையோட கத்தியோட வராது. அமீருல் முஃமினீனே அன காத்திருன், நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்கிறார். 2 கத்தி, 2 கத்தியுமே எப்படி இருக்குது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னப்பா சொல்கிறார்? நீ யார? அவர் சொல்கிறார், அனே ஷாரி, நான் ஒரு திருடன். ஃபைனல் மக்தூலுக்கு அது புதிய அமின்னா, இந்த கொலை செய்யப்பட்டவர் இருக்காரா இல்லையா, அவர்கிட்ட இருந்து நான் காசை நைட் அவர் படுத்து தலாணி மாதிரி சம்பாரிச்ச காசை பையில வச்சு படுத்திருந்தாரு. நான் அதை பிடிச்சி புதிய அமின்னா அவர்கிட்ட இருந்து படிக்க பார்த்தேன். வஸ்தைக்க வகு, அவர் டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சேன், எனக்கு வேறு வழி இல்லாமல் இந்த கத்தி எடுத்து அவரை போட்டேன். அந்த காசு இருந்தால் இருக்குதுன்னு வந்துட்டார். தான் எடுத்த காசு இருக்குது, அவர் கொண்ட கத்தி. சரி, முடிவாயிடுச்சு. இப்போ முதல்ல ஒருத்தர் கத்தியோட பிடிச்சிருக்கிறாங்க. அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, இப்போ நீ யாரா? இந்த சம்பந்தமே இல்லை, இவங்க கையில் கத்தியோட ரத்தத்தோட. அவர் சொல்கிறாரு, அமீருல் முஃமினீனே அனல் ஹப்பாஸ், நான் ஒரு கறிக்கடைக்காரன், கறிக்கடை இறைச்சி கடைக்காரன். நான் எப்பொழுதும் வளமையாய்
வழமையான நேரத்தில் என் கடையில் ஆட்டு இறைச்சிக்காக ஆடுகளை அறுத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சத்தம் கேட்டு நான் அந்த அப்பயே அந்த கத்தியோடய வந்துட்டேன். இது ஆட்டு அறுத்த கத்தி. இது முதல்ல எல்லாம் சொன்னாங்க, எப்பா போய் விசாரிக்கிறப்பயே நீ ஆமான்னு சொன்ன, அப்போ நீ சொல்லியிருக்கணும்ல, இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல, நீ இல்லைன்னு சொல்லியிருக்கணும், நீ எப்படி ஆமான்னு சொன்ன? அவங்க சொல்கிறாங்க, அமீர் மீனிலே நான் கொலை செய்யலைன்றதுக்கு என்னையே அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சாட்சி கரெக்டாக இருக்கு, ஏன்னா கையில் கத்தியோடு பிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நான் எப்படி நிலைமை ஆக முடியும்? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு அங்கே நடந்தது தெரியாது, வேறு வழி இல்லை. ஒரு வாதி தன்னை பிரதிவாதியாய் நிரூபிக்கிறதுக்கு சாட்சி கேட்பீங்க, என்கிட்ட எந்த சாட்சியும் இல்லையே. சரி, ஓகே, முடிஞ்சு, பொருள் போன முடியல, பஞ்சாயத்து ஒன்றும் என்ன செய்யலை. அந்த திருப்பி வந்தார்ல, அவரை கேட்டாங்க, அமீர் முஃமினீன், ஏன்னா நீ தான் தப்பிச்சிட்டியடா, போயிட்டியே, நீ என்ன வாலண்டரியா வந்து சரண்டராக சொன்னார். அல்லாஹு அக்பர். என்ன சொன்னார்? அமீர் முஃமினீனே, நான் திருடன் தான், நான் திருட்டு தொழில் செய்வதான், நான் கொலை செய்தவன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் முன்னால் ஒரு கைதியை பிடித்தீர்கள் அல்லவா, கொலை செஞ்ச அந்த ஆட்டுக்கறக்காரு, அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 பெண் பிள்ளைகள். நீங்கள் கொலைக்கு பதிலாய் அவரை நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த 3 பெண் பிள்ளைகளும் நாளை அனாதைகளாக இருக்கும், எத்தீம்களாக ஆகிவிடும். அப்படி அந்த பெண் பிள்ளைகள் எத்தீமாக ஆகுவதை நான் விரும்பவில்லை. நான் செஞ்ச தவறுக்கு அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு? நான் செஞ்ச தப்புக்கு அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு? அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன். அமீர் முஃமினீன் ஹலீஃபா, சரி நல்லதுதான் சொல்லிவிட்டு அந்த ஆட்டுக்கறிக்காடை விட்டுட்டு இவருக்கு கொலையை நிறைவேற்ற போகிற நேரத்தில் இவர் ஒரு ருக்ஷத்து கேட்குறாரு. என்ன ருக்ஷத்து கேட்குறாரு? என்னை நீங்கள் கொலை செய்தால் எனக்கு நீங்கள் தண்டனை வழங்குகள், நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க, ஏன்னா எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, எனக்கும் சில கடன்கள் இருக்கிறது, அதை நான் போய் நிவர்த்தி செய்துவிட்டு வந்து விடுகிறேன், 2 நாளைக்கு பின்னாடி அசருக்குள்ளே வந்துறேன்னு கேட்குறார். விட முடியுமா? விடலாமா விடக்கூடாதா? சொல்லுங்கள். எந்த நம்பிக்கையில் விடுவீங்க? எந்த நம்பிக்கையில் விடுவீங்க? அமீர் முஃமினீன் ஹனீஃபா சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை, எப்போ உன்னை விடுறதுல எந்த பிரச்சனை இல்லை, ஆனால் நீ என்ன செஞ்சிட்ட? நான் ஒத்துக்கிட்டு தான் வந்துட்ட, நீ நல்ல மாதிரி தான் தெரியுது, நல்லதான் செய்வ, ஆனால் உனக்கு யாராவது திம்மத்து வாங்கணும், இங்கே சபையில் இருக்கிற யாராவது உனக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டால் நான் விடுறேன். டக்குன்னு ஒருத்தர் எந்திரிச்சார், அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு, ஆனால் திம்மத்துஹு யா அமீருல் முஃமினீன், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உமர் ரலியல்லாஹு தலையில் அடிச்சுட்டாங்க, இந்த மனுஷனுக்கு ஒரு வேலையே இல்லை, அவன் யாருன்னே தெரியாது. கொஞ்சம் வேகமான சஹாபி அபூதர் கிஃபாரி, அப்படி வரலாறு நிறைய பேசுகிறான், கொஞ்சம் துடிப்பான, அவர் எதையும் பட்டு பட்டு செஞ்சிடுவார். முதல்ல அப்படி என்ன செஞ்சாரா, மதீனாவில் ஒருத்தவரை போய் கையை வெட்டிட்டு வந்துட்டாரான். ஒரு சஹாபியை போய் அமீர் முஃமினீன் ஆட்சியை கூப்பிட்டு, ஏங்க கையை வெட்டினீங்க? அவர் உணவுப் பொருளை சேர்க்கிறாரு, அமீர் முஃமினீன் உணவுப் பொருளை சேர்த்து வைக்கிறாரு. எங்க சேர்த்து வைக்கிறா? அப்போ அல்லாஹ் ரிஸ்க் தருவான்னு நம்பிக்கை இல்லையா? அப்போ இந்த கை இருக்க போய் தானே சேர்த்து வைக்கிறேன், கையை வெட்டி போடு, கையை வெட்டி வந்துட்டார். அல்லாஹ் தானே ரிஸ்க்கை கொடுக்குறேன், நீ எப்படி ரிஸ்க்கை சேர்க்கலாம்? எந்த அளவுக்குன்னா அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு, உங்களோட பெரிய பேஜராகி போச்சு, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வெளியே போய் காட்டில் போய் வாழுங்கள்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அவர் இங்கே இப்படி வந்து சொன்னார், நான் பொறுப்பேற்றுக்கிறேன். சரி, வேறு வழி இல்லை, பொறுப்பேற்றுட்டா சொல்லிட்டாங்க. முறையில் அபூதரவுங்களே, அவர் வரலன்னா உங்களத்தையும் போட வேண்டியது வரும், பார்த்துக்கங்க. அவர் வரலன்னா திம்மத்தினா தானே, பதிலுக்கு உங்களை தான் என்ன செய்ய வேண்டியது வரும், போட வேண்டியது வரும், பார்த்துக்கங்க, தான் கொலை செய்ய வேண்டியது வரும்ட்டாங்க. இவரும் பொறுப்பேற்றுட்டார், அவரும் போயிட்டார். 2வது நாள் அசல் அனுமதி கேட்டார்ல, அசல் வந்து எல்லாம் நிற்கிறாங்க, வரல. உமர் ரலியல்லாஹு அப்படி அபூதர் பேரே பார்க்குறாங்க, சும்மா இருந்த படிச்ச ஏத்தா கொஞ்சம் தாமதமாக வர்றார், கொஞ்சம் அவர் சொன்ன நேரத்தை விட கொஞ்சம் தாமதமாக வர்றார்.
வந்தனே சொல்றாரு, அமீருல் முஃமினீனே, நான் அசருக்கு வருவேன்னு சொன்னேன், பயணத்தின் தாமதங்கள் ஆகிவிட்டது. பயணத்தின் தாமதம் வந்து மௌஇதுக்கு வாய்ப்பு இஸ்லாம். ஒரு பயணத்தில் ஒருத்தர் வர்றாரு, இப்போ பஸ்ஸில் வந்து இருக்கிறப்ப நான் வந்து அதில் உங்களை 5 மணிக்கு சந்திக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாரு. ஆனால் 6 மணிக்கு தான் வராரு. பஸ்ஸில் இடையில அவர் என்ன செய்வார்? பயணத்தில் சில இருக்கத்தானே செய்யும். அதனால் பயணம் வாய்ப்பு அளிக்கிறது மார்க்கத்திற்கு, மௌஇதை மாறுகிறது. பயணத்தில் கொஞ்சம் சம்சாரிப்பா. அமீருல் முஃமினீன் ஹலீஃபா உமர் அலி அல்லாஹ் சொல்கிறாங்க, அபூதர் கிஃபாரியை பார்த்து சொன்னாங்க, அபூதர் கிஃபாரியை மனுஷன் வர போய் தப்பிச்சிட்டா, வர போய் இன்னும் கொஞ்சம் லேட்டானாலும் உங்களை தான் போட்டிருக்கணும், வேறு வழி இல்லை. எந்த நம்பிக்கையில் நீங்கள் திம்மத்து எடுத்தீங்க? எந்த நம்பிக்கையில் நீங்கள் போய் அமீர் அது அபூதர் கிஃபார் அலி அல்லாஹ் சொல்லுவாங்க, ரசூலல்லாஹ் அமீருல் முஃமினீனே, அவர் ஷாரிக்கு தான், காத்தில் தான், திருடன் தான், கொலையாளி தான், ஆனால் அவர் முஸ்லீம். எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர். நாளை சமுதாயத்தில் நபியின் உம்மத்தை சார்ந்த ஒருவரை திம்மத்தெடுப்பதற்கு கூட யாரும் இல்லையா? நபியுடைய உம்மத்திற்கு, நபியுடைய உம்மத்தை சார்ந்த ஒருவருக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு, அபயம் அளிப்பதற்கு யாரும் இல்லையான்னு சமுதாயம் பேசிடக்கூடாது. அதனால தான் நான் அவருக்கு அபயம் அளித்தேன். அதனால்தான் அபயம் அளித்தேன். 2வது உமர் அலி அல்லாஹ் அந்த வந்த மனுஷனை திரும்பி கேட்குறாங்க, எப்போ நீ தான் போயிட்டியே தண்டனையை மிச்சு, அப்படியே போயிருக்க வேண்டியதானே, எதுக்காக நீ திரும்பி வந்த? அவர் சொன்னார், நாளை சமுதாயம் முகம்மது நபியுடைய உம்மத்தை சார்ந்த ஒருவர் தண்டனையை பயந்து ஓடிவிட்டார் என்று பேசிடக்கூடாது. சமுதாயம் தண்டனையை பயந்து ஓடிட்டார் என்ன சொல்லக்கூடாது, சமுதாயம் பேசிடக்கூடாது. இதையெல்லாம் பார்த்துக்கிருந்த அந்த கொலை செய்யப்பட்டவருடைய மகே இருக்கார்ல, மகே இருந்தார்ல, அவர் சொன்னார், கஃபரஹு, அவரை நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னார். என்ன சொன்னார்? அவரை நான் மன்னிச்சிட்டேன். உமர் அலி அல்லாஹ் கேட்குறாங்க, ஏப்பா பதிலுக்கு பதில் கொலை செய்யணும்னு சொல்லிக்கிருந்த, எல்லாம் பண்ணிக்கிருந்த, இப்போ வந்து மன்னிச்சிட்டின்னு சொன்னீங்கடப்பா. அவர் சொன்னார், முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்த ஒருவருக்கு மன்னிக்கின்ற குணம் கூட இல்லையோ என்று சமுதாயம் பேசிவிடக்கூடாது. அல்லாஹ், மன்னிக்கிற குணம், நாம் ஒருவரை மன்னித்தால் பெருமானார் சந்தோஷப்படுறாங்க. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித நேயத்தில் அனைத்தையும் மன்னித்தவர்கள். இதையெல்லாம் கேட்டுட்டு ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க, இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு நான் அமீருல் முஃமினாக இருப்பதில் நான் பெருமிதம் படுகிறேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அடுத்தவர்களை மன்னியுங்கள். மன்னிப்பை கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவர்களோடு அன்போடு பரஸ்பரத்தோடு இருங்கள், அதையும் கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய வீட்டில் வேலை பார்ப்பவர்களை ஏளனமாக கருதாதீர்கள். ஏனென்றால் ஹஜ்ரத் சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 10 ஆண்டு காலம் நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் பணிபுரிந்திருக்கிறேன். என்னை ரசூலுல்லாஹ் ஒரு காலத்தில் சி என்று கூட என்னை சொல்லி திட்டியதில்லை. பணியாட்களையும் கண்ணியத்தோடு பார்த்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிமைகளையும் கண்ணியத்தோடு நடத்தியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவிற்கு கைதிகளை, போர்களில் பிடித்து வந்த கைதிகளை பதிலிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்தௌஸௌ பில் உஸாரா கைரா, இஸ்தௌஸௌ பில் உஸாரி கைரா, கைதிகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். யார் போதித்தார்கள்? ரசூலுல்லாஹ் போதிச்சாங்க. ஒரு கைதியிடத்தில் கூட நல்ல முறையில் நடப்பதை போதித்தார்கள். அன்பானவர்களே, இதுதான் மனித நேயத்தின் உச்சபட்சம். தன் பணியாளர் செய்த வேலையாளரிலிருந்து கைதிகள் வரை அவரிடத்தில் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சொன்னார். வரலாற்றில் இறுதியாக 2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். அன்பானவர்களே, கைதிகள், போர்க்களங்களில் பிடிக்கப்பட்ட கைதிகள் நம்ம என்ன வேலை செஞ்சுக்கலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனிலே சில கைதிகளை பிடிக்கிறாங்க. ஹுனைன் யுத்தத்தில். அப்போ அந்த கைதிகளை பிடிச்சி
பிடிச்சிட்டு வரப்போ அதில் பெண்களும் குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்போ ஹவாஸின் கோத்திரத்தை சார்ந்த சிலர் வந்து சொல்கிறாங்க, யார சொல்லலாம் அவங்களை நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்களேன், மன்னிப்பு கேட்குறாங்க, மன்னிச்சு விட்டுருங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. மாலிக் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹாதல் அஃபுல் கரீம், இந்த மன்னிப்பு தான் சங்கைக்குரிய மன்னிப்பாக இருந்தது. ஹாதா ஹுதுகுல் அதீம், இந்த குணம்தான் மகத்துவமிக்க குணமாக இருந்தது, மகத்துவமிக்க குணமாக இருந்தது. அன்புமிக்கவர்களை மன்னித்தார்கள், கைதிகளை மன்னித்து உரிமையிட்டார்கள், அவர்களை விட்டு விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபத்ஹே மக்காவிலே, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளிலே எல்லோரும் சஹாபாக்கள் ஹாதா யௌமி மல்ஹமா, ஹாதா யௌமி மல்ஹமா, இது இறைச்சியுடைய நாள், இன்னைக்கு தான் எங்கள் வாளுக்கெல்லாம் வேலை, எவையெல்லாம் மக்கால குறைஷியாக இருந்தானோ எல்லாத்தையும் இன்னைக்கு முஸ்லீமாக எல்லாத்தையும் இன்னைக்கு போற்றணும். ஹாதா யௌமி மல்ஹமா, இது இறைச்சியுடைய நாள், இறைச்சியுடைய நாள் என்று தங்களுக்கு மத்தியிலே பெருமிதம் கொண்டிருந்த பொழுது ஹாதா யௌமுல் மர்ஹமா என்று சொன்னவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இரக்கத்துடைய நாள், ரஹமுடைய நாள் என்று சொன்னார்கள். அத்தகைய மக்கள் அம்புட்டு பேர்த்தை மன்னிச்சாங்களா இல்லையா? அம்புட்டு பேர்த்தை மன்னிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய்மார்களை மன்னிப்பது மிகப்பெரிய மனிதநேயத்தின் உச்சபட்சம். அது ரசூலுல்லாஹ் மனிதநேயத்தின் மணிமகுடம் அவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை, யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. நமக்கு மனிதநேயத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம மனிதநேயத்தோடு வாழணும். ரசூலுல்லாஹ் அது அவங்களுடைய குணம், அது அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்வது மட்டும் முக்கியம் அல்ல இந்த மேடை. அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் பெறுகிற படிப்பினை என்ன? ரசூலுல்லாஹ் 3 விஷயத்தை சொன்னாங்க. அஃப்சு சலாம், சலாமை பரப்புங்கள், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். எந்த ஒரு முஸ்லிமை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லுங்கள், அவர் மீது சாந்தியும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். ஏழைகளுக்கு உணவளியுங்கள். உணவளிப்பதை விட மிகச்சிறந்த மனிதநேயம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அத்தொழைமுத்தாம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள். ஏழைகள் பசியோடு ஒரு ஊரில் ஒரு ஏழைகள் இருந்து விட்டால், பட்டினியோடு ஒரு ஊரில் ஒரு ஏழைகள் இருந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் வசதி வாய்ப்பு இருக்கிற எல்லோரும் ஜவாப்தாரிகளாக வேண்டும். பசியை விட சதக்காவினை அஃப்ருல் சதக்கா, பசித்த வயிறை நிரப்புவது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவளியுங்கள். அத்துயிமுத்தாம் வசிலுல் அரஹாம், உறவுகளோடு பேணி வாழுங்கள், உறவை முறிக்காதீர்கள். உறவை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்முடைய வரலாற்று தொடரிலே ஹஜ்ரத் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதை பற்றி நான் அதற்குள் நிறைய செல்ல விரும்பவில்லை. உறவுகளோடு சேர்ந்து வாழ, அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. சொல்ல ரசூலுல்லாஹ் 4வதாக அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, வசல்லு பில் லைலி வன் நாஸு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற இரவில் நீங்கள் தொழுங்கள். மக்கள் எல்லாம் தஹஜ்ஜுத் தொழுங்கன்னு சொன்னாங்க. சொல்லலாம் இந்த நாளையும் செஞ்சீங்கன்னா ததுகுலில் ஜன்னத்த பிஸலாம், சாந்தமோடும் சன்மார்க்கத்தோடும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள் சொல்லலாம். தாய்மார்களே, இந்த விஷயத்தை பின்பற்றுவோமா இன்ஷா அல்லாஹ்? உங்கள் சலாமை பரப்புங்கள். யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லிடுங்க. எது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அவர் உங்களுக்கு பிடித்தவர், பிடிக்காதவர், நேசித்தவர், நேசாதிக்காதவர், அவர் மீது உங்களுக்கு கோபம் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சலாம் சொல்லுங்க. அந்த சலாம் அந்த கோபத்தை தூக்கி போட்டுரும். அந்த சலாம் உங்கள் முகப்பத்தை கொடுத்துரும். அந்த சலாம் பாசத்தை கொடுத்துரும். அந்த சலாம் உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை கொண்டு வந்துடும். இப்போ நினச்சி ஒரு நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இப்போ எந்திரிச்சு தாய்மார்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், தாய்மார்கள் தங்கள் வீட்டுக்கு போனதும் சரி, மாணவர்கள் தங்களுடைய அறைகளுக்கு போனதும் சரி, நீங்கள் யாரிடமெல்லாம் சண்டையிட்டீர்களோ அவங்கள போய் பார்த்து சலாம் சொல்லுங்க. தூரமாக இருந்தால் ஃபோன் போட்டு சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் செய்ததெல்லாம் மன்னிச்சு. சலாத்தை பரப்புங்கள். சலாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்கிற மிகப்பெரிய கண்ணியம் என்று சொன்னார்கள் சொல்லலாம். நினச்சி பாருங்கள், அல்லாஹ்விடமிருந்து சாந்தம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லுகிறதை விட விரதுவாக என்னங்க வேணும் உலகத்தில்? அத்தகைய முத்தாம்
ஏழைகளுக்கு உணவளியுங்க இன்ஷா அல்லாஹ். முடிந்த அளவு ஏழைகளுக்கு உணவளியுங்கள். ஏழைகளாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்கள் உணவளித்தால் ரசூலுல்லாஹ்வுடைய கற்றுத்தந்த மனிதனையும் வளர வேண்டும். 3வது சிறுல் அர்ஹாம், உறவு சேர்ந்து வாழுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் சலாம் சொல்லிட்டாலே அந்த உறவு சேர்ந்துடும். எப்போ போய் அந்த சலாத்தை நீங்கள் சொல்லிட்டாலே தான் ஆயிடும், அந்த உறவு சேர்ந்துடும் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரப்புல் ஆலமீன் நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி மாளுகிற தௌஃபீக்கை வல்ல ரப்புல் ஆலமீன் தந்தருவானாக. எதன்படி நம்மளுடைய செவிகள் எல்லாம் எதை நமக்கு செவிமடித்ததோ அந்த செவியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு அவருடைய கல்விலே பதிகின்ற நசீபை தந்தருவானாக. எந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்திருக்கிறோமோ அந்த விஷயங்களை விரைவாக செய்கின்ற நசீபை தந்தருவானாக. நம்முடைய குடும்பத்திலும் உள்ளத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் போக்கி அருள்வானாக. கனவிலும் நனவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கிற நசீபை அல்லாஹ் தந்தருவானாக. உயர்ந்த மதீனா மாநகரில் மதீனா மண்வெளியில் நாமும் சென்று நம் பாதங்களை பதிக்கின்றது ஒவ்வைக்கை தந்தருவானாக. மதீனத்து ரோஜாவாம், மக்கத்து ரோஜாவாம், மதீனத்து ராஜாவாம் மதீனாவில் தூங்கி கொண்டிருக்கிற பெருமானார் அவருடைய கபரில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஃபீஅல் முத்னிபீன், யா ராஹத்தல் ஆஷிகீன் என்று சலாம் சொல்கிற அந்த நசீபை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆரம்பத்தில் எப்படி சலாமத்தோடு நாம் ஆரம்பித்தோமோ அதே போல இன்ஷா அல்லாஹ் சலாத்தோடு முடிவு கூறுவோம். இலாஹி அஃபீர் வ அக்ரிம்னா பினைலி மதாலிபிம் மின்னா வ தஃஇ மல்லரத்தின் அன்னா பி அஹ்லில் பத்ரி யா அல்லாஹ், பி அஹ்லில் பத்ரி யா அல்லாஹ். சலாத்துல்லாஹ் وذو فضل وذو عطف وكم من قربة تنفي بأهل البدر يا الله، بأهل البدر يا الله. صلاة الله سلام الله على وصلي على النبي البر بلا عد ولا حصر وآل سادة غر وأهل البدر يا الله، وأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله، على ياسين حبيب الله. صلاة الله سلام الله على المكي رسول الله. صلاة الله سلام الله على المدني حبيب الله، على المدني حبيب الله. உயிருள்ள நாளளவும் இந்த நாவினால் இந்த சலவாத்தை ஒழுகின்ற நசீபை எங்களுக்கு தந்தருடைய அல்லாஹ். சலவாத்தை சொல்லாத நாவை விட்டு எங்களை பாதுகாத்துடைய அல்லாஹ். இந்த சலவாத்தின் மூலமாய் எங்களுடைய கபரை உரிமையாக்கி வையா அல்லாஹ், எங்களுடைய மூதாதையருடைய கபரை உரிமையாக்கி வையா அல்லாஹ்.
அகிலே பத்ரீன்கள் பொருட்டினால் எங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கிவிடு யா அல்லாஹ். பத்ரீன்களில் பொருட்டினால் எங்களுடைய சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி வை யா அல்லாஹ். பத்ரீன்கள் பொருட்டினால் எங்களுடைய தேவைகள் ஹாஜாத்தை நிறைவேற்றி வை யா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த ஒரு உரையும் கூட. இந்த பயானுக்கு பிறகு இந்த நிகழ்வு எப்படி இருக்குதுன்னு சொன்னா புயல் அடிச்சு ஓய்ந்தது போல இருக்கு. பொதுவா சொல்லுவாங்க புயலுக்கு முன்னாலும் அமைதி, புயலுக்கு பின்னாலும் அமைதி அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவனுடைய உஸ்தாதுடைய பேச்சு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாயிசா அவர்களுக்கு என்னென்னலாம் அழகான ஹாஜத்துகள் இருக்குதோ அது அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்று புரிவானாக. அது மட்டும் அல்லாமல் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோட்டில்லாத வாழ்க்கையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். இப்பொழுது நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர் நமது மாஸ்துக்குரிய உஸ்தாத் தாரிக் உஸ்தாத் அவர்கள் நம்முடைய பாய் உஸ்தாத் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஃபாயிஸ் உஸ்தாத் அவங்க பேச மாட்டேன்ட்டாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் உஸ்தாதுக்கு ஃப்ரீ. அந்த டைமில் அக்பர் புக் ஆகிட்டாங்க. உஸ்தாத் சொன்னாங்க நான் பேசலை போனேன்னா இந்த தடவை பேசலை அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது, நீங்கள் பேசிட்டு ஆகணும். இல்லை பேசலை, தொடர்ந்து மெசேஜ்லேயே ரொம்ப நேரமாக மாறி மாறி மெசேஜ் ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபைனலாக பேசி தான் ஆகணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணது. ஏன்னா உஸ்தாத் அவங்களுடைய பேச்சு அந்த அளவுக்கு ஒரு தோரணையாக ஒரு 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 நமக்கே ஒரு நம்மளும் இப்படித்தான் பேசணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளர். அல்லாஹ் தஆலா இன்னும் அவங்க தமிழகம் முழுக்க தன்னுடைய பேச்சாற்றலை மூலமாக நிறைய பேர் நேர்வழிக்கு வருவதற்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பேச்சாற்றலை அல்லாஹ் பயன்படுத்தி அருள் புரிவானாக. உஸ்தாத் அவருடைய இந்த ஆர்வத்திலையும் அவங்களுடைய இந்த முயற்சியில தான் இந்த 10 நாள் தொடர் பயான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நமக்குலாம் ஒன்றும் தெரியாது, லோக்கல் கிடையாது. உலமாக்களோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள் நிறைய சேவைகளை செய்யணும் அப்படின்னு நிறைய வேலைகளை எடுத்து தான் தலையில தானே போட்டுக்குவாங்க. அதுக்கு டைம் தேடி, அதாவது சில பேர் அப்படி இருப்பாங்க. சில பேர் எவ்வளவு வேலை இருந்தாலும் சோம்பேறியா இருப்பாங்க, வாழைப்பழ சோம்பேறின்பாங்க. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஆனா உஸ்தாத் எப்படின்னா அடுத்தடுத்து வேலைகளை தன் தலையில போட்டுக்கிட்டு அதை செய்யணும்ன்றதை நோக்கி அவங்க போகக்கூடிய கேரக்டர் அவங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. 8 மணிக்கு ஷார்ப்பா வரக்கூடிய அத்தனை சீதேவிகள் சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நல்ல ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அவர்களை வழிநடத்தக்கூடிய உஸ்தாதுமார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா விதமான பரக்கத்தை அல்லாஹ் தஆலா செய்வானாக என்ற துஆவோடு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி நபி ஸல்லல்லாஹு